தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே இந்த நினைவு ஊர்தி இன்று திருவண்ணாமலையில் அஞ்சலி நிகழ்வுக்காக வந்திருக்கிறது. கடந்த 1987ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் அமைதிப்படை என்ற பெயரிலே ஈழ மண்ணிலே கால் பதித்த பிற்பாடு தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்காக ஆயுதங்களை கையிலே வைத்திருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசு அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஆயுதங்களை இந்திய அரசிடம், இந்திய படைகளிடம் கையளித்தார்கள். அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய பாதுகாப்பும் தமிழ் தேசத்தினுடைய பாதுகாப்பையும் இந்தியா பொறுப்பேற்றுக் கொண்டது. ஆனாலும் கூட அதற்கு பிற்பாடும் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள், ஜேஆர் தலைமையிலான சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் அதனுடைய இராணுவ இயந்திரங்கள், காவல்துறை இயந்திரங்கள் மற்றும் ஏனைய அரச இயந்திரங்களை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக திருகோண, அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை மாவட்டங்களிலே ஊர்காவல் படைகளை பயன்படுத்தியும் போலீசாரை பயன்படுத்தியும் எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்வது, கொலை செய்வது, கடத்துவது, எங்களுடைய மக்களை அடித்து விரட்டி இந்த நிலங்களை கபலீகரம் செய்வது, பௌத்தமயமாக்குவது போன்ற செயல்பாடுகளை அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்த நிலையிலே விடுதலை புலிகள் தமது ஆயுதங்களையும் இந்திய படைகளிடம் கையளித்திருந்த ஒரு சூழலிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மக்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் தொடர்கின்ற வன்முறைகளை கட்டுப்படுத்தி இந்தியா தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வும் தமிழர்களை பாதுகாக்காது. ஆகவே வடக்கு கிழக்கிலே ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தி தரப்படும் என்பதனை அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவ்வாறான ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்தி தருவதாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் புதுடில்லியில் வைத்து வாக்குறுதி கொடுத்திருந்தார். அவ்வாறான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலே தான் இந்த அட்டூழியங்கள் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்தி ஒரு பாதுகாப்பான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு கையில் ஆயுதமில்லாத புலிகள் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டமாக இந்த உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த வகையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய யாழ்ப்பாணம் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலீபன் அண்ணா அவர்கள் வெறும் 23 வயதை நிரம்பியிருந்த அவர், அதுவும் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த ஒரு மாணவனாக இருந்தவர் இந்த போராட்டத்திலே குதித்தார். 12 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல், ஒரு பிடி உணவருந்தாமல் அந்த நெல்லூரின் வடக்கு வீதியிலே இந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக, குறிப்பாக தென் தமிழீழ மக்களுடைய பாதுகாப்பிற்காக, அந்த மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த ஊர்காவல் படையினுடைய அட்டூழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, புதிதாக போலீஸ் நிலையங்களை துறந்து மக்களை அடிமைப்படுத்தி காணிகளை அபகரிக்கின்ற செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக திலீபன் அண்ணா அவர்கள் தன்னுடைய உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். ஆனால் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவோம் என்று கூறி எங்களுடைய மண்ணிலே காலடி பதித்து நின்ற இந்திய படைகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க 12 நாட்கள் அவர் துடியாக துடித்து தன்னுடைய உயிரை துறந்தார். மெழுகாக உருக்கி தன்னுடைய உயிரை துறந்திருந்தார். அவர் உயிரிழந்து 38 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இந்தியா தமிழர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒட்டியாட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக திணித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்காக தமிழ் சமூகத்தில் இருந்து சமூக அக்கறை இல்லாதவர்களை அரசியல் பிரதிநிதிகளாக்கி அவர்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு 13ஆம் திருத்தச் சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கைகளை வெளிவர பண்ணி அந்த கோரிக்கைகளை சாட்டாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து 13ஐ வலியுறுத்துகின்ற போக்கை இந்தியா கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்தியா இந்த போக்கை கைவிட்டு தமிழர் ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தமிழர்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளித்து ஒட்டியாட்சியை நீக்கி தமிழர்களுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி தீர்வை பெற்றுத் தருவதற்கு இந்தியா உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதே நேரத்திலே தமிழ் மக்கள் மீது சிங்கள அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு, போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கின்ற முகமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிற தமிழர்களுடைய பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட்டு அந்த விடயம் உடனடியாக ஒரு குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்கின்ற விதமாக மாற்றப்படக்கூடிய வகையிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் திலீபன் அண்ணாவினுடைய தியாகத்தின் மீது ஆணையாக நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்தையும் இந்தியாவையும் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.